ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பித சூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் மாயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? யாருடைய பக்தி? நம்ம எல்லாருடைய பக்தி. எவ்வளோ தூரம் நம்ம மாயையில் இருக்கிறோம். அதுக்கு ஒரு உபன்யாசத்தில் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, சின்ன உதாரணம். ஒரு 3 பேர் ஸ்ரீரங்கன் ரங்கநாதரை பார்க்கறதுக்காக சாப்பாடு மூட்டையை கட்டிட்டு கிளம்புனாங்க. அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும் பொழுது, அப்படி விழுப்புரம் தாண்டும் பொழுது பசிக்குது. இந்த 3 பேரும் மூட்டையை அவுத்தாங்க. காலை டிஃபனை அழகாக இட்லி, அவங்க வீட்டில் இட்லி தோசை என்ன இருந்தோ அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நமோ நாராயணா நமோ நாராயணா சொல்லிட்டு திருப்பி நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல புளியோதரை வாசனை. முதலையா 9 மணிக்கு சாப்பிட்டேன், 11 மணிக்கே சாப்பிட்றீங்க. இல்லை உட்காந்து குளத்தங்கரை இருக்குது பக்கத்தில், அழகாக குளத்தங்கரையில் உட்காந்து அந்த புளியோதரையே சாப்பிட்டானுங்க 3 பேரும். சாப்பிட்டு முடித்த உடனே நேராக மறுபடியும் நடையாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ரங்கா 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 உன்னை பார்க்கிறேனே, உன்னை தரிசிக்க போகிறேனே, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப பேரானந்தத்தோடு ஓடுறாங்க. நடந்து 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 உளுந்தூர்பேட்டை வந்ததுங்க. அதில் ஸ்ரீரங்கம் செல்வதற்காக ஒரு 60 கிலோமீட்டர்னு ஒரு போர்டு எழுதியிருந்தது. இன்னொரு பக்கம் சேலம் செல்வதற்கு 100 கிலோமீட்டர்னு எழுதியிருந்தது. சென்னை புறப்பட்டு வர்றதுக்கு 160 கிலோமீட்டர்னு எழுதியிருந்தது. உடனே பார்த்தான் ஒருத்தன், அந்த ஸ்ரீரங்கம்னு எழுதியிருக்கிற அந்த போர்டு கை காட்டி அதை பிடிச்சி தொங்கிட்டா நிமிஷத்தில் நாம் ரங்கநாதன்கிட்ட போயிடலான்றார். இல்லைப்பா, அதில் பிடிச்சி தொங்கினா காற்றுல கீழே விழுந்துருவேன், அந்த கம்பத்தையே கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்படின்னு கம்பத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறான் ஒருத்தன். இல்லைடா, 2 பேருமே முட்டாளுங்க. அடுத்தது இந்த 63 கிலோமீட்டர் போனால் ஸ்ரீரங்கத்தை தரிசிக்கலாம், ரங்கநாதரை பார்க்கலாம் அப்படின்ட்டு நடந்து வரான் 3வது ஆள். ஒருத்தன் தொங்கிக்கிட்டே இருக்கிறா, ஒருத்தன் கம்பத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறா ரங்கா ரங்கான்னு, இன்னொருத்தன் நடந்து போயிட்டே இருக்கான். 59வது கிலோமீட்டர் நெருங்க போது ஸ்ரீரங்கமே வரவில்லை, காணவில்லை சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். இந்த உலக வாழ்க்கையில் அந்த கவலை, பால்காரன் கவலை, கணக்கு, கரண்ட்டு பில்லு கவலை, வீட்டில் ஃபீஸ் கட்டணும் பசங்களுக்கு அந்த ஒரு கவலை, ஃபைனான்ஸ் கட்டணும் ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் ஐயோ போயிருக்கிறானே அந்த வருஷம் வீட்டுக்கு வரும்போது இன்றைக்கி என்ன பிரச்சனை வெடிக்குமோ என்ற கவலை. இப்படியே இந்த கவலையிலேயே ரங்கனை நினைக்கிறத மறந்துட்டு ஏதோ இதையே நினச்சிட்டே இருக்கிறோம். சுற்றி 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 அந்த சுழல் நீரில் போய் அந்த கதையில் இருக்கிறவங்கள போல் நாமளும் அந்த கவலையோடவே இருக்கிறோம். இந்த கவலை எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு இறைவனை அடையிறதுக்கு 2 வழி. ஒன்று பக்தி செய்யணும், அல்லது உன்னால் ஆன சமாராதனை பண்ணிகிட்டே இரு. உன்னால் முடிஞ்ச வரையிலும் சமாராதனை பண்ணிகிட்டே இரு, சேவை செய்துட்டே இரு. சமாராதனைன்னா ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுன்றது அப்படி அர்த்தம் இல்லை. சமாராதனைன்றது எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் இறைவனை கூட்டு வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் முடிந்த வரையிலும் ஒரு பானகம், ஜலம், மோர்,
ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸு, ஒரு தயிர் சாதம் ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க. யதாசக்தி மாசத்துல ஒரு நாள் அதை கடைபிடிச்சுனே வாங்க. அவள் பார்த்துட்டே இருப்பா படி அளக்கிறவ. அந்த படி அளக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னபூரணி உன்னுடைய வாழ்க்கையில் தாராளமான ஐஸ்வர்ய மழை பொழிய ஆரம்பிச்சிடுவா. பக்தி செய். அடுத்தது அங்கே உட்காந்துட்டு எதுவுமே புரியலைன்னா கூட சரி, அந்த ஒரு சத்சங்கம் முடிகிற வரலுமாவது கம்முன்னு உட்காந்துட்டு வா. உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், பகவத்கீதை மாதிரி இருக்குமா என்னுடைய கஷ்டங்கள், அவ்வளோ கஷ்டம் எழுதி வைக்கலாம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ தேவைகள், இதெல்லாம் இருக்கேம்மா. இதெல்லாம் சரியாகிறதுக்கு அந்த சத்சங்கத்தில் போய் உட்காந்துட்டு வாங்க. இந்த கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதங்களும் அமோகமாக நடக்கும். அதனால் அந்த சத்சங்கத்தில் போய் பக்தி செய்துட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது எல்லா சத்சங்கத்திலையும் ராமதூதுவனும் உட்கார்ந்துட்டு இருப்பான எப்பொழுதும். வேதம் சொல்கிறது. அந்த ராமதூதுவனுடைய அனுகிரக பார்வை அப்படி விழும் உங்கள் பேரில். இவன் கூட வந்து உட்காந்துருக்கிறான்டா, 3 வரி சேர்த்த மாதிரி சொல்ல தெரியல மந்திரம், இவனும் வந்து உட்காந்துருக்கிறான் பக்தியோட. சரி, அவனை தூக்கி விடு. எதை தூக்கி விடு? அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை அகற்றிட்டு ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணிடுவான் ராமபுரான், அந்த ராமதூதுவன். அன்பு தாய்மார்களே, இப்பொழுது அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அதிசீக்கிரத்தில் நடப்பதற்கு இந்த கார்த்திகை, மார்கழி, தை இந்த மாதங்களில் ஐயப்பனுடைய ஆலயம் அருகாமையில் எங்கே இருக்கோ அங்கே போய் ஒரு சதுர தேங்காய், சூர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. இந்த மாதத்தில் தேங்காயை பகவானுக்கு உடைக்கணும். இந்த 3 மாதங்களில் ஏதாவது ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலாக பார்த்து அந்த சதுரக்காய் உடைக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்தானம் கணபதியானுடைய ஸ்தானம், இந்த சதுரக்காய் உடைக்கிற இடம். அந்த சதுரக்காய் உடைச்சிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் செதறி போகிவிடும், பின்தொடராது. இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த இஷ்டகாமியார்த்தம், நினைத்த வரம், உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற வரம் அதி சீக்கிரத்தில் கைகூடும். அன்பு தாய்மார்களே, முக்கியமான விஷயம், ஜனவரி 5, 6, 7 இந்த தினங்களில் இப்போ சென்னையில் முகாமிட்டிருக்கோம் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில். உங்களுக்கு தெரியும், பாதி பேர் சென்னையில் எல்லாருக்கும் எனக்கு ஒரு மயிலாப்பூர் சாமின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் வந்து இந்த ஜனவரி 5, 6, 7 அதில் தங்கி இருக்கிறதுனால ஹோட்டல் கற்பகத்தில் அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம். அன்பு தாய்மார்களே, மகரம், கும்பம் இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் அவசியம் தவழக்கூடிய கிருஷ்ணனை வையுங்கள். இந்த மகர கும்ப ராசிக்காரர்கள் இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகுறீங்க. எப்படி ஆகுறீங்க? செட்டில் ஆகுறீங்க. இதில் தனத்தில், வாழ்க்கையில், ஐஸ்வர்யத்தில், எல்லா வகையிலுமே பதவி, தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்றான் கடவுள். இப்படியெல்லாம் வரட்டி எடுத்தது வானலில் போட்டு. இப்போ பொற்காலம் வந்துடுது யாருக்கு? இந்த மகர கும்ப ராசிக்காரர்கள். அவர்களுடைய இல்லத்தில் பூஜை அறையில் தவழக்கூடிய கிருஷ்ணன் இருந்தால் அனைத்து வரம் எளிதில் பெற்று விடுவீர்கள். சுகமான வாழ்க்கை, ஆஹா, லாபகரமான வாழ்க்கை, இன்னும் சொல்லுங்க அம்மா, ஆனந்தமான வாழ்க்கை, இதெல்லாம் கிடைத்துவிடும் இந்த மகர கும்பத்திற்கு. அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, தெற்கு பார்த்து சமைக்காதீர்கள், தென் திசை பார்த்து சமையல் பண்ணிட்டு கூடாது, காய்கறி வெட்டக்கூடாது. முக்கியமான முடிவுகள் தெற்கை பார்த்து உட்கார்ந்து எடுக்கக்கூடாது, கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் தெற்கை பார்த்து வாசல் உள்ள வீட்டில், வியாபார ஸ்தலத்தில், கம்பெனிங்களில் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளரிக்கன் பிள்ளையார் அங்கே வைங்க. அந்த ஐஸ்வர்யத்திற்கு தடங்கள் இல்லாமல் உள்ளார வந்துடும் பண வசதிகள். ஒன்று. அடுத்தது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் தடைகள் ஏற்படாது. சரிம்மா, வெள்ளரிக்கம் பிள்ளையார் வாங்கி வைக்கிறேன், கிடைச்சா பார்க்குறேன், வேறு ஏதாவது ஐடியா கொடுங்களேம்மா. அல்லது அந்த ராமேஸ்வரத்தில் ராமபிரானும் ஜானகி, ஹனுமான், இந்த லக்ஷ்மண பெருமான் எல்லாரும் அமர்ந்து சமுத்திரக்கரையில் சிவ வழிபாடு பண்ணுற படம் இருக்கும். அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க அழகாக. எல்லாம் அந்த படத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி படம் செலக்ட் பண்ணி வைக்கணும். அந்த தெற்க பார்த்த வீடு உள்ள வாசல் உள்ளவர்கள் ராமர் ராமேஸ்வரத்தில் அம்மாவோடு உட்காந்து, ஜானகியோடு உட்காந்து அந்த சிவ வழிபாடு செய்கிற படம். அடுத்தது திருச்செந்தூர் உற்சவமூர்த்தி ஜெயந்திநாதருடைய படம்.
இதில் ஏதாவது அந்த தெற்க பார்த்த வீட்டில் தெற்க பார்த்த கடைகள், வியாபார ஸ்தலங்கள், கம்பெனி இதிலெல்லாம் இருக்குன்னா இந்த இடத்துல இந்த பொருட்கள் இருந்தால் அவர்கள் வளர்ச்சிக்கு எந்த விதமான குந்தகம் வராது, அவர்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அன்பு தாய்மார்களே, அந்த குடும்பத்திற்கு ஒரு பொற்காலம் ஏற்படும். அன்பு தாய்மார்களே, இந்த பீடம் அதாவது திண்டிவனம் என்கின்ற நகரம், அந்த திண்டிவனத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் செஞ்சி பார்த்து வரக்கூடிய செஞ்சி திருவண்ணாமலை ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது. பெலாகுப்பம் என்கின்ற நகர எல்லையில், அந்த கிராமத்து எல்லையில், அதாவது ராஜராஜேஸ்வரி மேல்நிலை பள்ளி வளாகத்திலே அம்பாள் பீடம் இருக்குது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு பெறலாம். அன்பு தாய்மார்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புதன், வியாழன், வெள்ளி ஆகிய தினங்களில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் இந்த சித்தரின் அருள்வாக்கு என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த ஒளிபரப்பு அந்த பராசக்திக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அபூர்வ விஷயத்தை இங்கே உங்களுக்கு அதை ஒரு எளிய முறையில் உங்களுடைய இடத்துல ஒரு கவனத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக அருள்வாக்காக வருகிறது. அதனால் இந்த ஒரு பாக்கியத்தை கண்டுகளிக்கணும். அதே சமயத்தில் சங்கரா டிவியில் அந்த பிரத்யேகமாக அந்த யூடியூப்பில் போட்டுடுவாங்க சாயந்தரம் 7 மணிக்கு. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்தபடி அந்த பீடத்தினுடைய ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னு அந்த யூடியூப்லேயும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். பல ஆயிரக்கணக்கான அபூர்வ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த யூடியூப்பில் ஸ்ரீ ரகுராம் அடிகளார்ன்ற அந்த யூடியூப்பில் நீங்கள் செல்லிலேயே பார்க்கலாம். அன்பு தாய்மார்களே, தை மாதத்தில் வரக்கூடிய தை மாதத்தில் பிடி காசு உண்டியல் போடு, அடிப்பிரதட்சணம் செய்யுங்கள், மாவிளக்கு ஏற்றுங்கள், தாமரை மலரில் மத்தியில் கொஞ்சோண்டு குங்குமம் நாணயம் வைத்து அம்பாள் மடியில் வைத்து எடுத்து வந்து பூஜை அறையில் பீரோவில் வையுங்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். வாழ்க்கையே தொலைச்சிட்டம்மா, 2017 நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்கிறேன், அனல் மீது வெற்றி நடை பயணம் பண்ணின்னு இருக்கேன்றாங்க எத்தனையோ குடும்பங்கள். ஒரு நிறைவு பெற முடியல, பொருளாதார ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, பசங்களுக்கு உத்தியோகம், திருமணம், பொருளாதாரம், மழலை செல்வம், எல்லாத்துக்கும் மேலே இருப்பிடம், இதெல்லாம் ஒரே போராட்டமாக இருக்கே அம்மா. இந்த தை மாதத்தில் ஒரு பிடி காசு உண்டியல் போடுறது, அடிப்பிரதட்சணம் செய்வது, மாவிளக்கு ஏற்றுதல், தாமரை மலரில் அந்த மத்தியை பிரித்து அழகாக தாமரை பூ மெல்லமாக இதழ் மாதிரி அழகாக உருவாக்கி அதில் மத்தியில் அந்த சில்லறையும் கொஞ்சோண்டு குங்குமம் வைத்து அம்பாள் மடியில் வச்சு கொண்டு வந்து அதை வாங்கி வந்து அந்த அர்ச்சகரத்து குரு காணிக்க 108 ரூபா போட்டுட்டு அதை வாங்கி வந்து பீரோவில் வைங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடைத்துவிடும். பாபம் உங்களை விட்டு அகன்றுவிடும். குபேர சம்பத்து உண்டாகும் வாழ்க்கையில், குடும்பத்தில். உங்களுடைய அனைவருடைய ஜாதகம் வீட்டில் 7 டிக்கெட் இருக்குது தாய். இல்லை தாய், என் வீட்டில் 16 டிக்கெட் இருக்குது. 16 டிக்கெட்டுனா இல்லை, பேரம்பேத்தி உள்பட தாத்தா பாட்டியிலேருந்து ஆரம்பித்தா பேரம்பேத்தியோட 16 டிக்கெட் இருக்குமா. எல்லாம் 5 நாள் நல்லா சிறப்பாக இருக்குது, 5 நாள் டவுனில் இருக்குது. எதில்? பொருளாதாரத்தில். இல்லை ஏதாவது சின்ன விஷயம் பெரிய சண்டையாக உருவாகி போகுது குடும்பத்தில். அத்தனை பிரச்சனைகளும் சரியாகி அவர்களுடைய ஜாதகத்தில் குபேர சம்பத்து அனுகிரகம் செய்திடுவாள் மகாலட்சுமி. நீண்ட நாள் உங்களுடைய வியாபாரம் தடைப்பட்டிருக்க, அந்த வியாபாரம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிப்பீங்க. வீட்டில் திருமகளுடைய கடாட்சம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, இந்த மார்கழி தை மாதங்களில் 63 தரிசனம் செய்யுங்கள், ஆழ்வாராதிகளை தரிசனம் செய்யுங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது. இதை பண்ணும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். காசு இல்லாத பரிகாரம் சொல்கிறாங்க சாமி. அதை சொல்லும்போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வாழ்க்கையில் பணம் பொருள் அம்பாளுக்கு செய்ய போகிறீங்க, மனசு வந்து எல்லாம் செய்ய போகிறீங்க. ஆனால் பக்தி பூர்வமாக செய்கிறதுல தான் கொஞ்சம் அதிக நன்மை என்று காஞ்சி பெரியவர் அடிக்கடி மகா பெரியவர் சொல்லுவார். பக்தி பூர்வமாக போட அவகிட்ட ஏதாவது பழம் கொடுத்து ஏதோ வரவாங்கிடலாம்லாம் போனால் நடக்காதுன்னு, அதெல்லாம் கொஞ்சம் பக்தியோடு போகிறத கற்றுக்கோங்கள்வார். அந்த பக்தியோடு போகிறதுல அந்த 63 போய் பாருங்கள். இந்த மார்கழி தையில் பகவானுக்கு ஏதாவது ஒரு மலர்கள் பாதத்தில் வச்சுட்டு அவங்கள எல்லாரையும் அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த
ஆழ்வாராதிகள் பெருமாள் கோவிலில் இருப்பாங்க அழகாக பிராகாரத்தில். அவர்களெல்லாம் தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். உங்களை தேடி மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை அனுகிரகம் பண்ண வந்துடுவாளாம் மகாலட்சுமி. இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்து உட்காந்துருப்பா பீரோவில். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பாக்கெட்டில் உங்கள் கையெழுத்து போடுறீங்களே அதில் உட்காந்துடுறாளாம் மகாலட்சுமி. அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, அதாவது கிளம்பும்போதே தாய், தாரம், கணபதி, வெங்கடத்தான் இவர்களை யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டு போங்க. என்ன இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்வாங்க அந்த அம்மா. இன்னமும் அடிகளார் சொன்னார், கிளம்பும்போது உன்னை பார்த்துட்டு போகணுன்ட்டு. அப்படின்வாங்க அந்த அம்மா. அப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையெல்லாம் கூட இருக்குது, உலகத்தில் நடந்துட்டுருக்கு இப்பயும். என்னடா இத்தனை நாள் இல்லாத அம்மா பாசம், காலெல்லாம் விழுந்து கும்பிட்டு கிளம்புறேன். தான் அடிகளார் சொல்லிட்டார், இது மாதிரி கிளம்பும்போது அம்மாவையோ தாரத்தையோ வெங்கடத்தானையோ கணபதியானையோ பார்த்துட்டு கிளம்புன்னு. வரும்போது லாபகரமாக வருவீங்க. என்ன வருவீங்க? லாபகரமாக வருவீங்க. அதை பார்த்துட்டு போனால் கீழே விழுந்து காலை உடச்சிட்டு வந்த நாள் அப்படின்னுவார். பரவாயில்லை, இங்கே வர வேண்டிய ஆபத்து காலோட போச்சுன்னு நினச்சிக்கோங்க. அன்பு தாய்மார்களை, இந்த மாதிரி ஒரு முக்கியமான கிளம்பும்போது காலையில் எழுந்து புறப்படும்போது வெங்கடத்தான், அடுத்தது கணபதியான், வீட்டில் அம்மா, குடும்பத் தலைவி இவர்களை பார்த்துட்டு கிளம்புங்க. வாழ்க்கையில் லாபகரமாக பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சில தாய்மார்கள்லாம் அவர் வரும்போது எதிரில் நடந்து வருவாங்க, இவங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாபகரமாக நீங்கள் வரணுன்ட்டு. அன்பு தாய்மார்களே, சங்கட சதுர்த்தியில் 7 பிள்ளையாரை பார்த்து 7 தேங்காய் உடைக்கணும். நினைத்தபடி அரசாங்க பதவி, நினைத்தபடி பன்னாட்டு நிறுவன பதவி. நீங்கள் நினைக்கிறீங்களே எம்எஸ் முடிக்கணுமா, எம்டி முடிக்கணுமா, அதுக்கு மேலே மேல் படிப்பு டாக்டரேட் பட்டம் வாங்கணுமான்றீங்களே, பெரிய படிப்புகள், அதுக்கெல்லாம் கிரீன் சிக்னல். அரசு பதவிக்கு கிரீன் சிக்னல், பன்னாட்டு நிறுவனத்துறை பதவிக்கு கிரீன் சிக்னல். எப்படி இந்த வருஷம் இந்த 2024 புள்ள பிறந்துடணும், கண்டிப்பாக புள்ள பிறந்துடும். அதே மாதிரி இந்த 7 பிள்ளையார் கோவிலை போய் பார்க்கணும். காலையில் ஒரு 3, சாயந்தரம் 4 அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. சங்கட சதுர்த்தியில் 7 பிள்ளையாருக்கும் ஒன்று சதுரக்காயாக உடைச்சிட்டு வந்தாலும் சரி, இல்லை அர்ச்சகரை உடைக்க சொல்லி தீபாராதனை பண்ணி வாங்கிக்கணும் வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் குரு காணிக்க அவசியம். ஒரு 51 ரூபாயாவது தட்டில் போட்டுட்டு வாங்க. அன்பு தாய்மார்களே, நினைத்த வரம், செய்யக்கூடிய பிரார்த்தனை அது சீக்கிரத்தில் ஜெயம் உண்டாகும். அதே மாதிரி கிருத்திகையில் மாவிளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பொற்காலம் ஏற்படும். ஐஸ்வர்ய மழை பொழிவாளாம் மகாலட்சுமி. அதே மாதிரி வளர்பிறையில் அம்பாளுக்கு மடி தாம்பூலம் கட்டிட்டு வாங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இதெல்லாம் அவசியம் வாழ்க்கையில் அப்பப்போ செய்யுங்கள் தாய்மார்களே, பெரியோர்களே. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயோ லலிதா சகஸ்ரநாம பாராயண கூட்டத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய ஓரமாக இந்த ஓரமாக லேசாக கண்ணீர் வரும் சில தாய்மார்களுக்கு. இதை பார்த்துட்டு ஏதாவது வழி பிறக்குமா அம்மா, உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கே பாம்பேலேருந்து, டெல்லியிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, அந்த மாதிரி துபாயிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அந்த நியூசிலாண்ட்லேருந்து, லண்டன்லேருந்து, எல்லா ஊர்கள்லேயுமே இந்த ப்ரோக்ராம் சித்தரின் அருள்வாக்கு ராஜராஜேஸ்வரி பீடம் ரகுராமடிகளாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் எல்லா தாய்மார்களுக்குமே எல்லா ஐஸ்வர்யம் இருந்தாலும் இந்த ஓரமாக லேசாக கண்ணீர் வந்துட்டே இருக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்க்க பார்க்க. அப்படி என்ன காரணம்னாக்க அந்தளவுக்கு வீட்டில் ஓடிட்டுருக்கு பிரச்சனைகள். ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா, ஏதாவது சின்னதாக வீட்டில் ஏதாவது செய்ய சொல்லுவாரா, அதை செய்து அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அம்மாவை அடிகளார போய் பார்க்கணும். அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பெரிய அளவில் செய்யணும் ஆசை. எல்லாருக்கும் மனசில் சங்கல்பம். எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணுகை என்று வள்ளல் பெருமான் சொல்வது போல ஒரு ஆசை எல்லாருக்கும். எப்படியாவது ஒரு பொற்காலம் ஏற்படணும், ஒரு நல்ல செய்தியோடு அம்மாவை அடிகளார போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயோ லலிதா சகஸ்ரநாம சத்சங்கத்தில் அந்த பாராயணத்தில் பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு புரியுதோ புரியலையோ உட்காந்து நீங்கள் பாட்டு தியானம் பண்ணுங்க. அம்மா அம்மா அம்மா, ஓம் சக்தி அம்மாவே சரணம், ஓம் ஸ்ரீமாத்ரே நமக, ஓம் ஸ்ரீமாத்ரே நமக மனசில் சொல்லிகிட்டே உட்காருங்க. அந்த சகஸ்ரநாம பாராயணம் முழுசாக அவங்க சொல்லி முடிக்கிற வரையில் உட்காருங்க.
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லட்சம் பக்கம் இருக்கிற குறைகள் கஷ்டங்கள் அத்தனையும் தானாக பனி போல விலகிடும். அந்த உத்தராயணத்தில் போய் கலந்துக்கினீங்கன்னா உத்தராயணத்திலே உங்களுக்கு அந்த வெற்றி செய்தி வந்துடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் திருமகளுடைய அனுகிரக பார்வை உங்கள் வீட்டில் விழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலந்துட்டு வந்தாலே. அன்பு தாய்மார்களே, மார்கழியிலையும் தை மாதத்திலையும் வெங்கல பானையில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, துளசி தளம் போட்டு. அப்படி ஆண்டு முழுவதும் வருமானம் உண்டாகும். என்ன உருவாகும்? வருமானம் உண்டாகும். அதே போல் வீட்டில் அனைத்து விதமான கஷ்டம் நிவர்த்தியாகி வீட்டில் அனந்த கோடி ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் செய்வாளாம் அம்பாள். அந்த வெங்கல பானையில் அந்த சாதம் வடித்து ஒரு சொட்டு நெய், துளசி தளம் போடு, அல்லது ஒரு சக்கரை பொங்கல் செய்து ஒரு துளசி தளம் போடுங்க, அதை நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்பொழுது அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி தையில் செய்தால் அத்தனை விதமான சம்பத்தையும் தருவாளாம். நாம் நினச்சதெல்லாம் அவள் நடத்தி தருவாள். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல பூஜை ரூமில் தவிழக்கூடிய கிருஷ்ணன் இருக்கான்னு டிக் பண்ணிக்கோங்க. அன்னபூரணி இருக்காங்களான்னு டிக் பண்ணிக்கோங்க. காசி தீர்த்தம் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியால் பெரியவருடைய படம் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் இருந்த அப்படி உட்காந்துருப்பீங்க. இப்படி ஆனந்தமாக உட்காந்துருப்பீங்க. உங்கள் கையில் எல்லா விதமான வெற்றி செய்திகள் கையில் ரெடியாக இருக்குது. மனசில் புரியுதுங்களா? எப்படி அம்மா மறுபடியும் சொல்லுங்கள். தவிழக்கூடிய கிருஷ்ணன் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கா. அடுத்தது அன்னபூரணி, கணபதியான், காசி தீர்த்தம், மகா பெரியவருடைய ஆச்சாரியாளுடைய படம், இதெல்லாம் இருந்தால் அந்த வீட்டில் அனந்த கோடி ஐஸ்வர்ய மழை பொழிவாளாம் மகாலட்சுமி. அந்த வீட்டிலேயே நிரந்தரமாக இருப்பாளாம் மகாலட்சுமி. அன்பு தாய்மார்களே, இந்த பிறவியில் நவத்வாரத்தில் கிருஷ்ணனை பார்க்க வேண்டும். அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பிறவி எடுத்தீங்களே 9 துவாரங்களில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வடக்க இருக்கிறார். துவாரகையில், உடுப்பியில், இந்த மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருக்கார் கிருஷ்ணன். அந்த நவத்வாரத்தில் கிருஷ்ணனை பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டாலே இந்த ஜென்மா எடுத்த ஒரு சாபல்யம் நிவர்த்தி ஆகிறது. தோஷங்கள் இந்த ஜென்மாவில் எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் பெற்று சிறப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய சந்ததிகளுக்கு தாழாத கீர்த்தியும் குறைவில்லாத குபேர சம்பத்தையும் நீங்கள் நிரப்பி வச்சிடுவீங்க. அதே போல் இந்த பிறவியில் குருவாயூர் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய ஜென்மா டிக் பண்ணுறார். வந்த வேலை எல்லாத்தையும் நல்லபடியாக சாதிப்ப, எப்பொழுதும் அந்த விஷ்ணு திருப்பாதங்கள்லேயே நீ இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று கண்ணன் அனுகிரகம் செய்வானாம். அன்பு தாய்மார்களே, அதாவது வெள்ளிக்கிழமையில் நாகத்திற்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம்லாம் கொட்டி அந்த விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்ணி ஒரு ஆரத்தி பண்ணிட்டு வாங்க. ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு பிரச்சனை தான் வருது தாய். தேவையில்லாத அக்கம் பக்கம் சண்டையெல்லாம் வந்து சேருது வீட்டில். மாதத்தில் 2 தரம் வீட்டுக்கு இருந்து கிளம்புறா, வரும்போதே ஒரு பிரச்சனையோடு வரா. இன்னைக்கு யார் போயிருக்கிறா, பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கா. அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும் தாயே. என் பிள்ளை வரணும், என் பிள்ளை எனக்கு கிடைக்கணும் தாயே. ஒன்றும் இல்லை, ஒரு பால் பாக்கெட்டு, தயிர், மஞ்சள், குங்குமம், ஒரு அலங்காரத்துக்கு வேண்டிய தாம்பூலம், பழங்கள், புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து போய் நாகத்துக்கு, குளத்தங்கரையில் இருக்கும் நாகம், கோவில் சுற்றுற இடத்துல நாகம் இருக்கும், அந்த வளர்பிறையாக பார்த்து வெள்ளிக்கிழமையில் போய் அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வாங்க. உங்களுடைய பாதைகள், உங்கள் பிள்ளைகளுடைய பாதை இருக்க தடைகள் முள் போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கா. 2 பிரச்சனை உலகத்தில், ஒன்று பொண்ணு பிரச்சனை, இல்லை பண பிரச்சனை. இதிலெல்லாம் இருக்குது தாய். இதெல்லாம் சரியாகி வெளியே வரணும் தாய், என் பிள்ளை எனக்கு கிடைக்கணும்னு வாங்க. சில தாய்மார்கள், எங்கள் வீட்டுக்காரேம்பா போகிறாரு, வெறுங்கையில் முழம் போடுறாரு தாயே. 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் உழைக்கிறார். ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கிட்டு போகிறாரு. ஆனால் 100க்கு 35 பைசா வருமானத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்றாங்க. அதனால் அந்த வெள்ளிக்கிழமையில் நாகத்துக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் என்கின்ற மகாலட்சுமி வந்து உட்காந்துடுவாளாம். அதி சீக்கிரத்தில் அந்த வீட்டில் 7 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, நாத்தனா இருக்குது, இன்னும் ஆகலை. இன்னும் சில குடும்பங்களில் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கலை, இன்னும் நடக்கலை. அதாவது ஒரு மழலை செல்வம். அந்த மழலை செல்வம் பாக்கியம் இந்த 2024லேயே கிடச்சிடும். அதே மாதிரி திருமண தடை நிவர்த்தி ஆகிவிடும்.
அதே போல் சனிக்கிழமையில் நாகத்துக்கு இதை போல் அபிஷேகங்கள் செய்யும் பொழுது கடன் உங்களை விட்டு அகலும், வியாதிகள் உங்களை விட்டு அகலும், திருஷ்டி செய்வனை பாதிப்புகள் அகலும், நவக்கிரகங்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும், பகைவர்களுடைய தொல்லை அகலும். சனிக்கிழமை அன்னைக்கு நாகத்துக்கு அபிஷேகம் செய்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். அன்பு தாய்மார்களே, சிவாலயத்தில் புட்டு நைவேத்தியம் செய்து ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க. உங்கள் கையில் தைரியலட்சுமி இருக்குமா, மற்ற 7 லட்சுமி அங்கே வாசலுக்கு வெளியவே நிற்குதுப்பா, உள்ளார வரமாட்டேது. கொண்டு வந்து தராரு பஞ்சா பை, பரவாயில்லை. ராத்திரி 11 மணிக்கு வந்து கொடுக்குறாரு. எப்படி ஒரு 12-13 லட்சம் இருக்குது பையில், பரவாயில்லை. அப்படியே பீரோவில் வைப்பாங்க. 11 மணிக்கு அவர் ஆள் அனுப்புவார் கடையிலேருந்து. அந்த மஞ்சா பைய கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்பு. ஏயா அதுலேருந்து ஒரு கட்டு எடுத்துக்கிட்டப்போ, ஐயா தொடாத பேங்க்குக்கு போய் கட்டியே ஆகணும். அட கடவுளே, வந்தா மாதிரி வந்து மஞ்சா பை மறுநாள் 11 மணிக்கு பேங்க்குக்கே போயிடுத்து. அந்த பணமானது வீட்டில் அந்த திரவியம் தனம் தங்க வேண்டுமே. மகாலட்சுமின்னு இங்கே இருந்தால் தானே இங்கே இருக்கிற 9 டிக்கெட்டையும் பாஸ் பண்ண முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் வேணும் உன்னுடைய அனுகிரகம். அதனால் அந்த புட்டு நைவேத்தியம் பண்ணி பெருமாள் கோவிலில் கொடுக்கலாம், சிவாலயங்களில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது வீட்டில் வந்து சாநித்தியமாக உட்கார்ந்துருப்பாலாம், சந்தோஷமாக அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவாளாம் மகாலட்சுமி. அதுவும் இந்த மார்கழி தையில் புட்டு தர்மம் செய்ய வேண்டும், கை நிறைய ஐஸ்வர்யத்தை தருவாளாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க கவனமாக கேளுங்கள். இந்த 5, 6, 7 இந்த ஜனவரி மாதம் ஹோட்டல் கற்பகத்தில் சென்னை மயிலாப்பூரில் தங்கியிருக்கிறதுனால அனைவரும் வருகை தந்து அருள்வாக்கு ஆசீர்வாதங்கள். உங்களுடைய எதிர்கால நலனுக்கு ஏதேனும் ஒரு தீர்வு அம்மா உங்கள் கையால் எழுதித்தாங்க, அதை செய்யணும். எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும், பொற்காலம் மலர வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த வாய்ப்பை அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் அந்த யூடியூப்லேயும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். சங்கராவில் வழக்கம் போல் புதன், வியாழன், வெள்ளி மதியம் 3 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் வருகிறது. அவசியம் தரிசனம் அருள்வாக்கு பெறலாம். சுபமஸ்து.